ரன் ஃபார் ஜீசஸ் மிக பிரபலமான தெலுங்கு கிறிஸ்தவ தொலைக்காட்சியான ஆராதனா டிவியில் உதித்த ஒரு சிந்தனைதான் இது. ரன் ஃபார் ஜீசஸ் என்பது முதன்மையாக நம் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் சிலுவைப்பாடு மற்றும் உயிர்த்தெழுதலின் நற்செய்தியை எளிதாக அறிவிப்பதற்காக பிறந்தது. ஆராதனா டிவியானது புனித வெள்ளி மற்றும் உயிர்த்தெழுதல் திருநாளை ஈஸ்டர் குறிக்கும் வகையில் இந்த மகா நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்து பல மாநிலங்களில் நடத்தி வருகிறது. 2011ஆம் ஆண்டு 30 இடங்களில் தொடங்கிய இந்த நிகழ்வு இப்பொழுது 700க்கும் மேற்பட்ட இடங்களில் விரைந்துள்ளது. ஆண்டுதோறும் மிகுந்த விருப்பத்துடன் எதிர்பார்க்கப்படும் ஒரு கிறிஸ்துவ பேரணியாக இது வளர்ந்துள்ளது. தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் நடத்தப்பட்டு இப்பொழுது இந்தியா முழுதும் மட்டுமல்ல பல வெளிநாடுகளிலும் மெதுவாக பரவி வருகிறது. ரன் ஃபார் ஜீசஸ் ஆண்டுதோறும் புனித சனிக்கிழமை என்று நடைபெறுகிறது. அது புனித வெள்ளி மற்றும் உயிர்த்தெழுதல் நாளுக்கு இடையில் வருகிறது. கார்டினல் பூலா ஆண்டனி, பிஷப் எம்.ஏ. டேனியல், பிஷப் ராஜாராவ் மற்றும் பல திருச்சபை தலைவர்கள் இதில் ஆர்வத்துடன் பங்கேற்றுள்ளனர். உண்மையில் கேத்தோலிக் அவர்களும் புராட்டஸ்டன்டில் உள்ள அனைத்து பிரிவினர்களும் அதிக எண்ணிக்கையில் கலந்து கொள்கிற ஒரே பேரணி நிகழ்வாக ரன் ஃபார் ஜீசஸ் திகழ்கிறது. இதன் மூலம் திருச்சபைகளுக்கிடையில் ஒற்றுமையும் இணக்கத்தன்மையும் வளர்க்கப்படுகிறது. அனில் காந்த், ஸ்ரேயா காந்த், விஜய் பெனடிக்ட், ஷெல்டன் பங்கேரா, யேசுவா, அலன் காந்தா போன்ற பிரபல சுவிசேஷ பாடகர்கள் மற்றும் இசைக்குழுக்கள் நிறைவு விழாவில் நிகழ்ச்சியை நடத்தியுள்ளார். அதே போல பல முக்கிய பிரமுகர்கள், பிரபலங்கள், அமைச்சர்கள் மற்றும் தலைவர்கள் பல ஆண்டுகளாக இதில் கலந்து கொண்டு தங்கள் ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளார். ஆராதனா டிவி அனைத்து கிறிஸ்துவ தலைவர்களையும் திருச்சபைகளையும் தங்கள் பகுதிகளில் ரன் ஃபார் ஜீசஸ் என்ற இந்த நிகழ்வை இந்தியாவின் ஒவ்வொரு கிராமமும், மண்டலமும், நகரமும், மாநிலமும் மற்றும் பல நாடுகளிலும் நடத்த உற்சாகப்படுத்துகிறது. உங்கள் பகுதிகளில் ரன் ஃபார் ஜீசஸ் நிகழ்வை ஏற்பாடு செய்ய மற்றும் எப்பொழுதும் உங்களை உற்சாகப்படுத்தவும் ஆதரிக்கவும் உங்கள் ஆராதனா டிவி எப்பொழுதும் தயாராக உள்ளது. இவ்வாறு ரன் ஃபார் ஜீசஸ் ஒரு வெளியரங்கமான சுவிசேஷ பிரசங்க தினமாக மாறியுள்ளது. ரன் ஃபார் ஜீசஸ், ரன் ஃபார் ஜீசஸ்.